முத்திபூர்ணம் இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம்போலே இழைக்க ஒளி விரிக்கும் கசிதம்போலே இதைக்குமிதை தீண்டமிழீரிங்கே இந்நாள் தெளித்தெடுத்த செயல் திரள் கொள்வாக்கோ சென்ற யுகம் தனில் முளைத்த திரள் முக்கோணே பழிச்சென சொல்லிக்கும் பசமற்ற பராவரத்தை ராஞ்சி நின்ற பணிப்பசித்த துளிக்கு துளி குணமிணித்து பிரிக்கும் தன்மை சுத்த உயிர் பிறவியரன் தினி ஒப்பல்லாமே தெய்வத்தினுடைய வணக்கம் முறைகள். காலையில் 7 மணிக்கு சங்கல்ப மந்திரம், 7 மணி அளவில் சங்கல்பம் மணி அடிப்பார்கள். அப்போது எல்லோரும் மணி அடித்தவுடன், மணி சத்தம் கேட்டவுடன் அங்கங்கே நின்றபடி வணக்கத்தை, தீர்க்க தரிசனத்தை, தெய்வம் எடுத்து வச்ச அந்த மந்திரத்தை கரெக்டாக நின்னிடத்திலேயே கரெக்டாக நின்று சொல்லணும். அதான் தெய்வம் எடுத்து வச்ச முறை. அப்புறம் மத்தியானம் 12:15 மணிக்கு தெய்வம் அரவலம் சுற்றி தெய்வம் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது மணி அடித்தவுடனே அங்கங்கே அவங்கவுங்க மணி அடித்தவுடன் அங்கங்கே அமைதியாக யாரும் சத்தம் போடாதபடி இருக்கிறது தான் தெய்வத்தினுடைய முறை. அதே போல் ஒவ்வொருத்தரும் மாலை நேரம் வணக்கத்திற்கு வந்தால் ஆலயத்தில் அமைதியாக உட்கார்ந்து மூலமந்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறது எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய உத்தரவு. ஆனால் ஆலயத்தில் தெய்வத்தை தவிர வேறு எந்த பேச்சும் பேச வேண்டியதில்லை என்று தெய்வம் எப்பொழுதும் அருளியிருக்கிறார்கள். ஆனால் தெய்வ நினைவோடு ஆலயத்தில் தெய்வ வாக்கியத்தையும் தெய்வ சொற்களையும் நம்ம கேட்டுக்கொண்டிருந்தால்தான் தெய்வத்தினுடைய எப்பொழுதும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த எல்லையில் எல்லோருமே அந்த நேரம் முன்னாடி இருந்து வணக்கம் செய்ய தவவிரதர்கள் வணக்கம் செய்வதை ஒவ்வொருத்தரும் பார்த்து எப்படி வணக்கம் செய்கிறார்களோ ஒவ்வொருத்தரும் அந்த முறையில் வணக்கம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஒன்று, பெண்கள் என்றால் முட்டி போட்டு தான் வணக்கம் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்கள் முட்டி போட வேண்டியதில்லை. கால் தரையில் கை ரெண்டையும் தொட்டு நேராக நின்று தலையை வணங்கி குனிய வைத்து நமஸ்காரம் செய்கிறது தெய்வத்தினுடைய முறை. பெண்களுக்கு அப்படியே முட்டி போட்டு தலை குனிந்து நமஸ்காரம் பண்ணுவது தெய்வத்தினுடைய எடுத்து வைத்த முறை. அதே போல் ஒவ்வொரு நேரமும் தெய்வம் எடுத்து வச்சிருக்க முறைகளை ஒவ்வொருத்தரும் ஆலயத்துக்கு வந்தால் அதை கடைபிடிப்பது நன்றாக இருக்கும். அதே போல் ஆலயத்தில் ஒவ்வொரு விசேஷம் நடக்கும்போது தெய்வத்தினுடைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறப்ப யாரும் அனாவசியமாக பேசக்கூடாது. அதான் தெய்வத்தினுடைய உத்தரவு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையாக ஆலயத்துக்கு வந்தால் எப்படி வருகிறார்களோ பஞ்சகச்சம் கட்டி கொண்டு தான் ஆண்கள் வரணும். பெண்கள் என்றால் சீலை அணிந்து கொண்டு தான் வரணும். அதுதான் தெய்வம் எடுத்து வச்ச முறை. பெரியோர்கள் எப்படி எடுத்து வச்சார்களோ அதே போல தான் ஒவ்வொருத்தரும் தெய்வ காரியத்தை நடந்தால் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும்.
ஆனால் ஒவ்வொருத்தரும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக வருவீர்கள். எப்பொழுதுமே பேசாமல் இருப்பது நன்மை. ஆண்டவனுடைய பேச்சை தவிர்த்து ஆலயத்தில் எந்த பேச்சும் பேச வேண்டியதில்லை. ஆலயத்திற்கு வந்தால் ஃபோன் தேவையில்லை. தெய்வத்தினுடைய அருள்தான் முக்கியம். அந்த அருள் பெறுவதற்கு ஆலயத்திற்கு ஃபோன் கொண்டு வர வேண்டியது அவசியமில்லை. தெய்வத்தினுடைய இடத்தில் வந்தால் யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் பஞ்சகச்சம் கட்டி கொண்டு தான் வரணும். அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணுறப்ப நின்று நமஸ்காரம் பண்ணணும். ஓடிக்கிட்டே நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆண்டவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு முறையும் தெய்வத்தினுடைய மூலமந்திரம் சொல்லி அப்புறம் வணக்கம் பண்ணவும். எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக இருந்து தெய்வ சிந்தனையில் இருந்தால்தான் தெய்வம் எடுத்து வைத்த காரியங்கள் நம்மளுக்கு எப்பொழுதுமே தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே போல் ஒவ்வொருத்தரும் தெய்வத்தினுடைய உத்தரவுப்படி நடப்பதே நம்மளுடைய கடமை. ஒவ்வொருத்தரும் தெய்வம் எடுத்து வைத்த அத்தனை காரியமே நம்மளுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆண்டவங்கள் எப்பொழுதுமே என்ன சொல்லுவார்கள் என்றால், யாரும் பெருந்தீனி சாப்பிடாதீர்கள், தெய்வம் அளவு போல சாப்பிடணும், மாடு போல் உறக்கம் வேண்டியதில்லை. அளவாக சாப்பிட்டால் தெய்வம் எப்பொழுதும் நம்மளுக்கு துணை நிற்பார்கள். ஒவ்வொருத்தரும் தெய்வத்தின் உத்தரவுப்படி நினைக்கின்றால் லேசாக ஒரு துளி விழுந்தால் சத்தம் கேட்பதற்கு போல் காதை நம்ம உண்டாக்கி கொள்ளணும். அதே மாதிரி சாலையில் வந்தால் பெரிய வணக்கம் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தினுடைய நினைவு எப்பொழுதுமே இருந்தால் பெரிய வணக்கத்தில் கலவு நல்லது. அதே போல் பெரிய வணக்கத்துக்கு வாங்க தூங்குறதுக்கு கிடையாது, முடித்திருக்கிறதுக்கு தான் தெய்வம் 2 மணி நேரம் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த 2 மணி நேரமும் தெய்வத்தினுடைய பாடல்கள் பாடிக்கொண்டும் தெய்வத்தினுடைய பேச்சை பேசிக்கொண்டும் இருப்பது தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும். அப்படி என்று ஒவ்வொருத்தரும் நம்ம நினைவில் இருந்தால் எல்லாம் தெய்வம் நம்மளுடைய ஆசீர்வாதம், தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிட்டும். இதே போல் ஒவ்வொருத்தரும் தெய்வத்தின் அருள் பாலிப்பார்கள். அந்த நேரத்தில் தெய்வம் எப்பொழுதுமே நம்மளுடைய உறுதுணையாக நிற்பார்கள். ஆனால் தெய்வத்தினுடைய உத்தரவுப்படி நடப்பதே நண்பனுடைய தெய்வத்தின் ஆசீர்வாதம். எழில் பல களைகள் இலகு மலரே எழுநீளை குடவுவென் மலையே கோழில் தலை கழனி நலவயல் விளைவே புலன்படிங்கோலிங்கோல விளக்கே எழிலேழும் தலில துலபகோபுரமே எதன புகழுவேன் நயனே.